ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நானும் என் தம்பியா மச்சானான்னு தெரில, என் மச்சான் தான் அது. நான் ஆனால் என் சேனலில் தம்பின்னே சொல்லிக்கிறேன். நான் அவனுக்கு மாமா, அவன் எனக்கு மச்சான்ட்டு. நாங்களும் சைக்கிள் ஓட்டலான்னு பார்த்தா குதிரை இருந்தது. மாமா குதிரை ஓட்டலான்னா அவனை வாலில் தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டு இருந்தா. திரும்பி சுற்றிட்டு போனால், மாமா எனக்கு வீட்லேயே விளையாட போர் அடிக்குது, வெளியே போய் விளாட்லான்னு சொன்னான். வெளியே போய் எங்கடா விளாட்றதுன்னு கேட்டதுக்கு வெளியே எங்கேயாவது போகுன்ட்டான். இல்லை வெளியேன்னா என்னடா சொல்கிற? சரி வா, நானே ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வா எங்கேயாவது போவோன்ட்டு, வா யுவர் மதர்கிட்ட சொல்லுவேன்னு எங்கள் அக்காட்ட சொல்கிறதுக்காக நானும் தள்ளி தள்ளி வந்தேன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்தோடனே அவன் என்ன சொன்னான், மாமா பார்க் போகலாண்ணா. இப்போ கிடச்சதுல நல்ல சான்ஸ், பார்க்கு தான்டா இன்னைக்கு அப்படின்னு. அவன் பார்த்தா உழுக போயிட்டான். விஜய்டே எனக்கு பிடிச்சி வச்சுக்கோ, அப்புறம் பார்க் போக முடியாது அப்படின்ட்டு அவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம் சொல்கிறதுக்காக. நானும் வந்துட்டு அக்கா பார்க் போகலான்னு கேட்டுட்டானே, அக்கா பார்க்கை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்களா, அங்கேருந்து அவன் இங்கே வந்துட்டேன். எப்படிடா பார்க் வந்தேன்னா அதெல்லாம் ஜிம்பூமா மேஜிக். இதுதான் என் மயில். உங்கள் எல்லாத்துக்கும் என் மயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டை கேட்டு என்ஜாயாக இருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மயில் பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவன் ட்ரெஸ் போட்டு என்ன பார்க்குறான் பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் பேசிகிட்டே இருக்க ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுத்தி சுத்தி இங்கே எல்லாத்துக்கும் நான் உப்பு பாட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்த ரைடுக்கு வந்துட்டோம். கொச்சி 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 ரயில். இப்போயும் ஒரு பாட்டு போடுறேன், அதை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ட்ரெயினை எடுக்க போகிறாங்க, வாங்க போவோம். அந்த அண்ணன் கரெக்டாக போயிட்டாரு. நாங்களும் அந்த அண்ணனுக்கு ட்ரெயினை சீக்கிரம் எடுக்கணா அப்படின்ட்டு இருந்தோம். 3, 2, 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு இருந்தா. எங்கள் அக்காய்க்கு பாய் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி இங்கிட்டு போனோம், இங்கிட்ட வந்துட்டான். சுற்றி சுற்றி கைஸ், அந்த ட்ரெயின் வேகமாகவே போக மாட்டேங்குது கைஸ், மெதுவாக போகுது அப்படியே. அடுத்து நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே பீதி கிளப்புற ஜெயிண்ட் வீட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி நான் எப்படி இந்த ஜெயிண்ட் வீட்டில் போயிட்டு வரப்போகிறேனோ, அங்கே போகிறோம், ஒரே பயம். அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். வாங்க உங்களுக்கு போவோம். அங்கே பாருங்கள் கைஸ், படி ஏறிட்டுருக்கேன். நானும் எங்கள் மாமாவும் போக போகிறேன். அங்கே பாருங்கள், எங்கள் மாமா இருக்காது. அங்கே போய் என்னாச்சுன்னா, ஒரு சீட்டில் வந்துட்டு 4 பேர் உட்காந்துட்டாங்க. 4 பேர். ஏற்கனவே ஒரு அண்ணா அங்கே உட்காந்துருந்தாங்க, மஞ்சள் கலர் சட்டை போட்ட அண்ணா. அதுக்கப்புறம் நானும் எங்கள் மாமா போய் உட்காந்துட்டோம். எப்படா எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு பயமாக இருந்தது கைஸ், அப்படி பயமாக இருந்தது. நான் ஹாய் சொல்கிறேன், வந்தால் ஹாய், வரலன்னா பாய் கைஸ். பாருங்க சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பேன். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி எனக்கு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது கைஸ். நான் கண்ணை மூடிட்டு பீதியில் உட்காந்துருந்தேன். அப்பப்போ அதுவும் அந்த கீழே இறங்கும் போது மேலே இறங்கும் போது மட்டும்தான் கைஸ் அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா அப்போது அப்படியே ஹோல் நாமக்கல் சிட்டியாக தெரிஞ்சது. நாமக்கல் மலைக்கோட்டை தெரிஞ்சது, நாமக்கல் தண்ணி டேங்க்கு தெரிஞ்சுது, கொல்லிமலை அப்படி தெரிஞ்சுது. அப்புறமா எனக்கு பசிக்குன்னு எங்கள் அக்காட்ட கேட்டேன்னா, அதுக்கு தான் குரு இருக்கா, அவர் இருந்தானே ஏதாவது கேட்பான்ட்டு அவனை தூக்கி பாலில் உட்கார வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், பாலில் விளாண்டுருக்கானா. அதில் வேறு ஒரு கிறுக்கு பையன் வயசு ஆச்சா பேய் பையன். அந்த பையன் பிடிச்சி அந்த தம்பி மேலே அடிச்சு விட்டுட்டான். இருறா அவனை வச்சுக்கிறேன்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ஜம்புக்கு வந்துட்டோம். ஜம்ப்பு தான், அவனை உட்கார வச்சு நான் குதிச்சு அவனை குதிக்கவே உள்ள கைஸ். நான் பாருங்க, நான் குதிச்சுன்னா அவன் போய் வாரத்தை தொட்டுட்டு வரான். அதுக்கப்புறம் தான் கைஸ் இவனை வந்துட்டு ஒரு பிளான் பண்ணலாம், வாங்க குதிக்கவே விடக்கூடாதுன்னு கிட்ட பேசிட்டு அவன் பாருங்க உசாரா போய் ஸ்ப்ரிங்கு கிட்ட நின்றுக்கிட்டான். ஐயோ வராண்டான்னு. அங்கே பாருங்களே, நான் ஒரு கால் வச்சாலே அவன் அப்படி போகிறான். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பெரிய ஜம்ப் பண்ண சொன்னாங்க, அவன் போய் ஓரமாக நின்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிளான் பண்ணிட்டேன், அப்படியே அதில் போய் படுத்தாரலாம், என்னோட சேர்த்து அவனும் வருவான்ட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஜம்ப் பண்ணால் அங்கிட்ட போய் விழுந்து அவனை எந்திரிக்கவே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் நானும் நல்லா குதிச்சிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா நான் ஒரு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்கள் அக்காட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், அக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு படுத்துட்டு கரெக்டாக அவனும் படுப்பான் என்னோட சேர்த்து. அப்படியே ஒரு குதி குதிச்சா அவனும் பறந்துருவான்ட்டு பிளான் பண்ணி அவனையும் படுக்க வச்சுட்டு என்னையும் படுக்க வச்சு பார்த்தா எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். பலூன் அது வந்துட்டு லேட்டாக தான் ஊதுனாங்களா, அதனால நாங்களும் லேட்டாக தான் வந்தோம். அந்த கயிறை பிடிச்சி ஏறுறதுக்கு நான் மிலிட்ரி ட்ரைனிங்கே பண்ணிடுவேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.